தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் பெண்கள் இருக்கிற வரைக்கும் இது நீடிக்கும். என்ன பர்பஸ் நமக்கு? யூட்டிலிட்டி அப்படின்னா ஜுவல்லரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா காயின் அல்லது புல்லியன். நான் தங்கமயில் கையில் வச்சிருந்தா அது கௌரவம்னு நினைக்கிறேன். நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்களா? தங்கத்தை விட்டுருங்க, வெள்ளியை விட்டுருங்க, தங்கமயில் பை கையில் இருந்தா அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டை நான் சந்தித்தேன், அடிக்கடி அவரை என்னை நான் சந்திப்பேன். அவருடைய கூற்று பிரகாரம் நம்மளால கற்பனைக்கு எட்டாத விலைக்கு தங்கம் போயிருக்கு சொல்ற. அது 10 மடங்கு போகும், 20 மடங்கு, இப்படியே சொல்லல. அவர் கற்பனைக்கு எட்டாத விலைக்கு போயிரும் சொல்றாரு. முதல்ல அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அக்செப்ட் பண்ணோம். அப்புறம் அதுக்குண்டான வழிகளை ஸ்டடி பண்ணோம். அப்புறம் நாங்கள் எங்களை தகுதி உடையவர்களாக ஆக்கணும். தங்கமயிலின் விரிவாக்க திட்டத்தில் பேன் இண்டியா மற்றும் வெளிநாடுகளில் கிளைகள் திறப்பது எப்போது? லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தமிழ்நாட்டில் தங்கத்தின் மீது பசி இருக்கிறது என்று சொன்னேன். அப்படின்னா இங்கேயே இன்னும் நான் 19 கடை போடலாம். அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என் கண்ணில் தெரியுது. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு வெளி மாநிலத்துக்கு கூட போக வேண்டிய தேவையே இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் சேச்சுரேட்டட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை திங்க் பண்ணணும். அதாவது சார், கோல்டு நிறைய நாடுகளில் ஒரு அசட்டா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய இடங்களில் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் அது ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்குது. அப்போ இந்த தங்கத்தை நகைகளாக செய்து அணியக்கூடிய கலாச்சாரம் எவ்வளவு ஆண்டுகள் நீடிக்கும் என நினைக்கிறீர்கள்? தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் பெண்கள் இருக்கிற வரைக்கும் இது நீடிக்கும். சார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க வாட்ச் பண்ணணும், உங்களையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க, உங்க மனைவியை நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆம்பளை நம்பர்ஸ்ல திருப்தி ஆயிடுவான் சார். அவனுக்கு சரியா போன வருஷம் 1 கோடி லாபம் பார்த்தோம், இந்த வருஷம் 2 கோடி லாபம் பார்த்தோம், 1.5 கோடி லாபம் பார்த்தோம், ஏதோ நம்பர்ஸ் சரி. இந்த இந்த வீடு சொத்து விலை சும்மானாலும் வேணாலும் ஏற்றி விட்டுக்குருவான். 5 லட்சம் 10 லட்சம் அப்படி, இதுக்கு இவ்வளோ போகும், இதுக்கு இவ்வளோ போகும், அப்படி இப்படி இப்படி. இதனுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ இருக்குது, ஷேர் இருக்குது. ஆம்பளை பூரா எதில் இருப்பான்? நம்பர்ஸில் தான் இருப்பான். பெண்கள் நீங்கள் அப்படி ஒரு நகையை கொடுத்து பாருங்க, உங்கள் மனைவி நடந்து போகிற அழகா பாருங்க, அந்த கான்ஃபிடென்ஸை பாருங்க. ஏன் உங்கள் பாப்பா பாருங்க, நீங்கள் மெச்சூர்டு ஆனவங்களை விடுங்க சார். 4 வயசு பிள்ளைக்கு ஒரு மாலையை போட்டு தங்கம் நடந்து வா அப்படின்னு சொல்லுங்க, அவங்க நடையே அந்த கான்ஃபிடென்ஸ். நான் சொல்றது அவருக்கு அது பிடிக்கும் சார். தங்கம் இந்தியாவில் பெண் மக்களுக்கு பிடிச்ச சமாச்சாரத்தில் அது ஒன்றும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். எங்கள் அப்பா ராத்திரி 10 மணிக்கு இறந்து போயிரு. அவரை வீட்டில் படுக்க வச்சுருக்கோம். காலையில் எங்கள் அம்மாவுடைய அக்கா எப்படி சொந்த பந்தம்லாம் இங்கே பக்கத்து ஊரில் இருந்தால் வர்றாங்க. வந்த உடனேயும் எங்கள் அம்மாவுடைய அக்கா எங்கள் அம்மாவை பார்த்து கேட்ட கேள்வி, நான் எங்கள் அப்பா தலைமாட்டில், எங்கள் அம்மா தலைமாட்டில் உட்காந்துருக்கு, நான் கால் மாட்டில் உட்காந்துருக்கேன்.
ஏண்டி நகை நட்டுலாம் கம்மியாக போட்டிருக்கியே, இவ்வளோதான் கொடுத்துட்டு போனானா உங்க புருஷன், என்ன சேர்த்து வச்சுட்டு போனான்னு தான் கடிச்சு. எங்க அம்மா சொன்னுச்சு, எங்க பிள்ளைகளை தான் சேர்த்து வச்சுட்டு போனாங்க. சரி, அந்த அந்த உரையாடலை நீங்க வந்து, அதாவது பெண்களுக்கு நம்ம ஊர்ல தங்கம் தான் அது. அப்புறம் சார் நீங்க வந்து அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில நம்பகத்தன்மை, கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது வந்து நம்ம ஊரை நம்ம ஊர்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இந்தியாவிலே சொல்றேன். பெண்களுக்கு வந்து அது மேல உள்ள நம்பகத்தன்மை ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேணாம். ஏன்னா பகவானுடைய ஆசீர்வாதத்தில் ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று தான் பிறக்கும். அதனால எப்பயுமே பொண்ணு இருக்கும். அதனால தங்க வியாபாரம் சார். நீங்கள் பேஜர்னு ஒன்று வந்துச்சு, டைப்ரைட்டர்னு ஒன்று இருந்துச்சு, கேமரா ஃபிலிம்னு இருந்துச்சு. இதெல்லாம் டெக்னாலஜி சார். கோடா கம்பெனிக்கு மேலே ஒன்று வேணுமா, கோனிகா கம்பெனிக்கு மேலே ஒரு கம்பெனி வேணுமா, உலகம் பூரா ஆட்சி பண்ணான். இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. தங்க வியாபாரம் அப்படி இல்லை சார். மாணிக்க வாசகர் காலத்துலேருந்து இருக்குது சார். மதுரையில் மாணிக்க வாசகர் வந்து வித்த வீதி இன்னும் இருக்குது சார். அதனால் ஆக்சுவலாக கோல்டுங்கிறது இருக்கு. நம்ம வந்து ஆர்னமெண்ட்டை அதை பற்றி பேசினா, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சருங்கிறது மாறவே மாறாது. ஆனால் லேடிஸ் மனசில் அவ்வளோ போய் பதிஞ்சிருச்சு. இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே மாறிக்கிட்டே தான் இருக்குது. டிஎன்ஏ தானே சார், அதில் ஒன்றும். சரி, அடுத்து சார், இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இதில் வந்து சரியான பணியாளர்களை தேவைப்படும் காலகட்டத்திற்குள் தேர்வு செய்து நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ள செய்ய வேண்டிய யுக்திகள் என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போது லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, எங்கள் இதில் பணியாளர்கள் அப்படிங்கிற வார்த்தையவே எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக டிஎம்எஃப், தங்கமயில் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுடைய பார்வையே வந்து டிஎஃப்எம், அதாவது நீங்கள் வந்து அவங்கள வந்து பிரித்து பார்க்குறதே பிரச்சனை தான். வளர்ச்சி அப்படின்னா சார், இப்போ மணி 8:30 9 மணி ஆனால் பசிக்கும். யாருக்கு பசிக்கும்? அப்போ அவனுக்கும் பசிக்கும், நமக்கும் பசிக்கும். அப்போ வளர்ச்சிங்கிறது 2 பேருக்கு வேணும். 2 பேரும் வளர்ந்தா தான் உங்கள் நிர்வாகம் வளர முடியும். அப்போ அவனுக்கு பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அவங்கள வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் சார் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அப்போது நீங்கள் ஒரு முதலாளியாக திங்க் பண்ணும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு 5 வருஷத்தில் அவங்களுடைய வருமானம் டபுள் ஆகிற மாதிரியான ஒரு அணுகுமுறையை நீங்கள் கடைப்பிடித்தால் ஒழிய பணியாளர் விசுவாசம் மீதியெல்லாம் எதிர்க்கும். ஏன்னா நம்மள்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படி அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது? நமக்கு வந்து ஒரு டைம், அந்த டயத்துக்கு சரியான நபர்களை கொண்டு வந்து அப்படியே சார் கண்டுபிடிக்கிறீங்க, கொண்டு வரீங்க, ட்ரைனிங் பண்றீங்க, தக்க வச்சுக்கிறீங்களா? அதுதான் வந்த விட்டுறக்கூடாது. ஏன் விடுறீங்க? இன்னொருத்தர் 4000 ரூபா கூட கொடுத்து கொண்டு போறான், அவன்கிட்ட அந்த 4000 ரூபா கூட கொடுத்தாலும் நீங்க சம்பாத்தியம் பண்ண முடியுங்கிற நம்பகத்தன்மை ஏன் உங்களுக்கு இல்லை? ஸோ இதில் வந்து என்னையை பொறுத்த மட்டும் நம்மளுடைய ஆட்டிடியூடு தான் மாறணுமே ஒழிய, அவங்கள 1-2 பேர் அப்படி இருக்க தான் சார் செய்வாங்க. மூக்குனா சளி இருக்க தான் சார் செய்யும். ஆனால் நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய வியாபாரம் என்ன, நம்மளுடைய குரோத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, நம்ம எவ்வளோ பெருசாக போக முடியும். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பங்கு சார் கவர்மெண்ட்டு எல்லாமே செலவழிக்கலாம்ல சார். அது போக தானே சார் இன்கம் டேக்ஸு. அப்புறம் ஏன் தயங்குறோம்? அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரை பார்க்கணும் சார். இந்த லீடருடைய ஆட்டிடியூட் ரொம்ப இருக்கணும் சார். இன்றைய காலகட்டத்தில் நகைக்கடை ஆரம்பிக்க விருப்பமுள்ள தொழில் முனைவோர் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது? என்னை கொண்டு போய் சிக்கலில் மாற்றுங்க.
அப்பா பேச்ச கேட்கணும்னு சொல்கிறதா கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதா. இந்த பையன் ஒரு பையன் என்னை பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னாடி பெங்களூரில். எங்கப்பாவேன் பார்த்தில்லப்பா, இவர் கேட்குற கேள்விக்கு நீ தான்ப்பா பதில் சொன்ன. அப்பா பேச்ச கேட்கணும்னு சொல்லவா கேட்க வேணாம்னு சொல்லவா? சார் இது உட்கார் ராஜா, இது ஃபேமிலி பிஸ்னஸ் சார். இப்போ உள்ள எங்களுடைய இளைஞர்களுக்கு உண்டான கஷ்டம் என்னென்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி இங்கே எஸ்ஸுக்கு வர்றாங்க, 4 விஷயத்த சொல்லி கொடுத்துட்றீங்க. உடனே இந்த பையன் அப்படியே போவான், நான் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும்னு சொல்லுவான். ஏய் பேசாம இரு, அவன் வேகத்தை பூரா. ஸோ இது ஒரு இக்கட்டான கஷ்டம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் எப்படி வளர்ந்தோம், நாங்கள் என்ன செய்கிறோம். எங்கள் அப்பா எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார், அதனால மட்டுமே நாங்கள் வளர்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட கொடுக்கும்போது இது ஒர்க்கிங் கேபிட்டல்ப்பா, இதை எந்த காலத்துலேயும் குறைச்சிடாத. அடுத்து அவர் சொன்ன கண்டிஷன், இனிமே எந்த டிசிஷன்னாலும் நீங்கள் தான் எடுக்கணும். என்னப்பா இப்படி சொல்கிற, நீ 30 வருஷமாக இருந்துட்டு நாங்கள் இப்போ தான் 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. நோ, அது ஏன் காலம், இது ஓன் காலம். இந்த காலத்தில் என்ன முடிவு எடுக்கணுமோ அது நீ தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான எங்களுக்கு லிபரேஷன் எனக்கு கிடைச்சது, அதனால நாங்கள் வளர்ந்தோம். அதையே நாங்கள் இப்போ எங்கள் பிள்ளைகள்கிட்டையும் கொடுத்துட்டோம். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் தலையிடுறதே இல்லை. அதனால தான் எங்கள் நிர்வாகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் சொல்ல முடியும், மற்றவங்க எப்படி செய்யணும்னு நான் சொல்லக்கூடாது. இதிலிருந்து எடுத்துக்கிறோம் சார், பாடத்தை எடுத்துக்கிறோம். பர்சனல் பிராண்டிங் என்பது இன்றைய காலகட்டத்தில் தேவையானதா? அப்படி தேவையெனில் ஒரு தொழில் முனைவோர் எந்த கட்டத்தில் அதை செய்வது உகந்தது? பர்சனல் பிராண்டிங், இப்போ நிறைய பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அதாவது அவங்களுடைய நிறுவனத்தை பிராண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய லீடர்ஸ், அதனுடைய அட்மினில் இருக்கிறவங்க அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிறாங்கல்ல, பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற அதை பற்றியான உங்களுடைய கருத்து? எப்பயுமே பர்சனல்ங்கிறது தேவையில்லாது. பிராண்டுனா கம்பெனி தான். அதாவது நிர்வாகம் தான் பெருசு, அதில் உள்ள நபர் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டார். இப்போ டாட்டா பெரியவர் இருந்தார், பகவான்கிட்ட போயிட்டார், இன்னைக்கு டாட்டா நடக்காமல் இருக்கா? நோ, நடக்குது. அதே மாதிரி டிவிஎஸ் குரூப், முருகப்பா குரூப், எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க, பெரியவர் இருந்தார். இப்போ ஸோ பிராண்டு தான் முக்கியம், பெர்சன் முக்கியம் இல்லை. பெர்சனுடைய ஆட்டிடியூடு முக்கியம், பெர்சனுடைய ஆட்டிடியூடு முக்கியம். பிராண்டிங்கில் கம்பெனி தான் முக்கியம். தங்கத்தில் முதலீடு செய்ய விருப்பம் உள்ள எஸ் மைய உறுப்பினர்கள் எவ்வகையான முறையில் முதலீடு செய்வது அவர்களுக்கு லாபகரமானது? தங்கம் பவுன் காயின் ஆனாலும் ஒரே விலை தான். இப்போ நீங்கள் வேல்யூ அடிஷன் ஒரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நகையாக கிடைக்கும். அப்போ சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து தெரியும். அப்படி இல்லை, எனக்கு காயினாவே வச்சுக்கிறேன், எனக்கு வெல்த்துக்கு மட்டும், நான் வெல்த் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா காயின் புல்லியன் ஆல்வேஸ் பெஸ்ட் எப்பயுமே. ஏன்னா ஒவ்வொரு பணமும் ஹார்ட் ஏர்ன் மணி. என்ன பர்பஸ் நமக்கு? யூட்டிலிட்டி அப்படின்னா ஜுவல்லரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா காயின் அல்லது புல்லியன். சார், இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வருது, மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற வரிசையில் 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி இருக்கும். அது எப்படின்னா நம்மளுடைய அந்த ரா மெட்டீரியல்ஸை கொடுக்குறப்ப அதை நம்மளுடைய ஸ்க்ரீனில் நம்ம என்ன வகையான ப்ராடக்ட் அவுட்புட்டாக கொண்டு வரணுமோ அதை இன்ஸ்டண்ட்டாக அது கொண்டு வர்றதுக்கான டெக்னாலஜி இப்போ வர தொடங்கிடுச்சு. எங்கள் தொழில் நிறைய வந்துருச்சு. ரைட் சார். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை பூரா உட்காந்து அனலைஸ் பண்ணி இது இப்படி போட்டு
அதை மீனாட்சி கல்யாணம், மீனாட்சி கலெக்ஷன் சொல்லி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாமே வந்து இந்த 3D டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ஷன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எலக்ட்ரோ ஃபார்மிங் மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டில் டெக்னாலஜி வர்றப்ப அது அந்த செய்யக்கூடிய அந்த இது மற்ற ட்ரெடிஷ்னல் மிஷின் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் மாறிடுமா? அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்குன்னு, வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எதை வைக்கிறது இதுதான் ஃபியூச்சர், 3D பிரிண்டிங் தான் ஃபியூச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். இப்போ அதுக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ பேப்பர் காஸ்டிங் வந்துடுச்சு. அதாவது இன்னைக்கு இது புதுசு, அவ்வளோதான் சார். நகை வியாபாரத்தில் நவீன வாடிக்கையாளர்களின் திருப்தி எதில் அடங்கி? இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எதை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க? அப்பார்ட் ஃப்ரம், அதாவது அவங்க தங்கம் வாங்க வந்திருக்கலாம், அது சிறுசாக வாங்கலாம் பெருசாக வாங்கலாம், அவங்க வந்து பிரைடாக போகணும்னு நினைக்கிறாங்க. நான் தங்கமயில் கையில் வச்சுருந்தா அது கௌரவம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுங்களா? தங்கமயத்தையே விட்டுருங்க, வெள்ளியை விட்டுருங்க, தங்கமயில் பை கையில் இருந்தால் அது வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. அப்போது நீங்கள் வியாபாரத்தில் சஸ்டெயினாக இருக்கணும்னு சொன்னாலே உங்களுடைய பிராண்டோட இமேஜ் பில்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க உள்ளர வர்றாங்க, லைட் வெயிட் வாங்குறாங்க, ஹெவி வெயிட் வாங்குறாங்க, சாய்ஸ் இதை கேட்குறாங்க, அதெல்லாம் தாண்டி இமேஜ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாக இருக்கு. கஸ்டமருடைய இன்னைக்கு எதிர்பார்ப்பு. அவர் சாதாரண சாமான் கூட ஒரு 5000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம் சார். நான் வந்து இங்கே வாங்கினேன், அது இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ரைடு. ஓகே சார், லாஸ்ட் 2 கொஸ்டின். இன்றைய காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் சமநிலையில் வைத்திருக்க செய்ய வேண்டியவை என்ன? காலையில் வேகமாக எழுந்திரிக்கணும். மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் என்ன சரின்னு சொல்கிறேன். காலையில் 4:45 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குலாம் போயிட்டு 5:45 மணிலேருந்து 6:45 மணி வரை யோகா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் காஃபி. அதுக்கப்புறம் 45 நிமிஷம் 1 மணி நேரம் சைக்கிள். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஸ்விம்மிங். ஸோ முதல்ல உங்களை பார்த்துக்குங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, உங்கள் மனநிலையை பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து நான் 20 வயசுல இருந்து 40 வயசு வரை தவற விட்டது. இது அருமையான கேள்வி. இங்கே உள்ள அனைவருமே உங்களை முதல்ல பார்த்துக்கணும். நீங்கள் இருந்தால் தான் மீதி எல்லாமே. நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் படுத்துக்கிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ டேக் கேர். லாஸ்ட் கொஸ்டின் சார். தொழிலில் போட்டியாளர்களை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை கையாள்வது எப்படி? இப்போ நானும் வெங்கடேஷும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அவர் புதுக்கடை திறந்துருக்காரு, என்னையும் அவர் கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு அவங்க கடை சிறப்பாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். இங்கே போட்டியாளரே கிடையாது சார். நேற்றைய தங்கமயிலுக்கு இன்றைய தங்கமயில் தான் போட்டியாளர். நீங்கள் ஏன் சார் இன்னொருத்தரை போய் பார்க்குறீங்க? தேவையில்லை. இங்கே வாய்ப்பு அவ்வளவு இருக்குது சார். வாய்ப்பு இருக்குது, தேவை இருக்குது, எல்லாமே இருக்குது. மக்கள்கிட்ட பணம் இருக்குது. இதில் எங்கே போட்டியாளர் வந்துட்டார்? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 10-20 வருஷமாக உங்களுக்கு ராமநாதபுரத்தை தெரியுங்களா? ரைட். இங்கே சாப்பாட்டு கடை எத்தனை வந்திருக்கு இந்த 20 வருஷத்தில்? நிறைய வந்துருச்சு. நிறைய பிரியாணி கடை, பள்ளிக்கூடம் வந்துருச்சு, பள்ளிக்கூடம், மெடிக்கல், ஆஸ்பத்திரி நிறைய வந்துருச்சு, முடிவெட்ட கடை, எல்லா கடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அதே ப்ரோரேட்டா பேசிஸில் நான் கடை வந்திருக்கா? கிடையாது. ப்ரோரேட்டா, அதாவதுப்பா நான் என்ன சொல்கிறேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 இங்கே சாப்பாடு கடை எத்தனை இருந்துச்சுன்னு பாரு, இப்போ எத்தனை கடை இருக்குன்னு பாரு. ஜவுளி கடை எத்தனை இருந்துச்சுன்னு பாரு, இப்போ எத்தனை வந்திருக்குன்னு பாரு. அந்த ப்ரோரேட்டா டேட்டா ரேஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால்
தங்க கடையெல்லாம் வராதுப்பா, அவ்வளோ ஈஸி இல்லை அது. தங்க வியாபாரங்கிறது இட் இஸ் ஏ ஆர்ட். இதை அவ்வளவு ஈஸியாக யாரும் கற்றுக்கவும் முடியாது, இதை எடுத்தவன்லாம் செய்யவும் முடியாது. இன்னைக்கு முதலீடு திரட்டுறதே பெரிய கைவந்த கலை, அதை காப்பாற்றுறது அதுக்கு மேலே கலை, அதில் லாபம் பார்க்கறது அதுக்கு மேலே. இதெல்லாம் எங்களுடைய பேட்லாம் 2% 3% இருக்கும்பா, அவ்வளோதான். எங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் எல்லாம் ஓப்பனில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய CAGR growth கூட இருக்கும். ஆனால் பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5% 3% தான் இருக்கும். இந்த 3%க்கு இவ்வளவு பெரிய மாங்கு போடணும்னு யார் போடுவா? எவ்வளோ முதல் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது, மெல்டிங் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது. தங்க வியாபாரம் பண்ணுறது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஏன்னா அது கண்ணாடி. கல்லை விட்டு எரிஞ்சா உள்ளேருந்து எரிஞ்சாலும் பாதிப்பு அவனுக்கு தான், வெளியிலேருந்து எரிஞ்சாலும் பாதிப்பு அவனுக்கு தான். தங்க வியாபாரம் அவ்வளவு ஈஸியாக கிடையாது, அதை உள்ளர பார்த்தா தான் தெரியும். நீனா நான் சொல்கிறது ராமநாதத்தில் மட்டும் சொல்லலை, ரவுட் இந்தியா. மதுரை எடுத்துக்கோங்க, நான் வரும்போது தெற்காவணி மூலவதி பூரா இருந்துச்சு 79 80. இப்போ 4 தெற்காவணி மூலவதி வந்திருக்கு. தங்க வியாபாரத்தில் போட்டியே கிடையாது. நீங்கள் தான் கடை வைங்க, நான் சொல்லித்தரேன், வாங்க, நான் உங்களை கையை பிடிச்சி கூட்டு போகிறேன். ஒன்றும் தப்பு இல்லை, அவ்வளோ வாய்ப்பு இருக்கு. சார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு தெரியாது. அதாவது யூகத்துக்கெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை இல்லை சார். இது இன்டர்நேஷ்னல் கரன்சி. இப்போவே 1 லட்ச ரூபா 10,000 ரூபா கிராம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த US டாலருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால், ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் அவங்க பல மடங்கு டாலர்களை பிரிண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டை நான் சந்தித்தேன், அடிக்கடி அவரை என்னை நான் சந்திப்பேன். அவருடைய கூற்று பிரகாரம் நம்மளால கற்பனைக்கு எட்டாத விலைக்கு தங்கம் போயிடும் சொல்கிறார். அது 10 மடங்கு போகும், 20 மடங்கு, இப்படியே சொல்லலை. அவர் கற்பனைக்கு எட்டாத விலைக்கு போயிடும் சொல்கிறாரு. அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு நேம் என்ன நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், அதை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். இது என்னுடைய கருத்து இல்லை, என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். நம்ம நாட்டில் தங்கமே கிடையாது, வெளில நாட்டில் தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயம்லாம் யூகிச்சுலாம் ஒன்று சொல்ல முடியாது. நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க சார் 13 14 14 15 நாங்கள் இன்வென்ட்ரி லாஸை அதே 50-60 கோடி லாஸை பார்த்தவன் தான் நான். ரொம்ப நான் எல்லாத்தையுமே மாற்றி தான் யோசிப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சம்பளம் போடுறது 5ஆம் தேதி போடுவேன். நஷ்டம் வந்துருச்சு, என்ன செய்யலாம்? 1ஆம் தேதியே போட மாட்டேன், 31ஆம் தேதியே போட்டேன். என்னுடைய பாதிப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கணும், என் நிர்வாகத்தில் இருக்கிற யாருக்கும் பாதிக்கக்கூடாது. நல்லா உட்காந்தோம், 6 அமர திங்க் பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டை சிங்க் பண்ணோம், வாங்கின கடனை நிறைய பேங்கர்கிட்ட அடைச்சோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் டர்ன் ஓவரை கூட்டினோம், ப்ராஃபிட் மார்ஜினை தக்க வச்சோம், கஸ்டமரை தக்க வச்சோம். அதுக்கப்புறம் டே பை டேயாக நாங்கள் மாறினோம்.
எப்பயுமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு உள்டாவாக நான் பதில் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். நம்ம தோல்வி அப்படின்னு வந்துட்டா நாம் தோண்டு போயிடுவோம், வெற்றி அப்படின்னு வந்துட்டா ஆடி தீர்த்துடுவோம். ரெண்டும் கிடையாது. தோல்வியில் தான் நீங்கள் பாடம் கற்றுக்கணும். தோல்வி வந்தவங்க எல்லாருமே என்ன செய்கிறோம்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு இல்லை, அதில் என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம அந்த தோல்வியை தவிர்த்திருக்கலாம். அன்னைக்கு நாங்கள் தோல்வியை தவிர்த்திருக்கிறதுக்கு ஒரு டூல் இருந்தது, அதுக்கு பேர் ஹெட்ஜிங். அதை நாங்கள் அன்னைக்கு பண்ணலை, அதனால தான் நாங்கள் தோற்றோம். முதல்ல அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அக்செப்ட் பண்ணோம். அப்புறம் அதுக்குண்டான வழிகளை ஸ்டடி பண்ணோம். அப்புறம் நாங்கள் எங்களை தகுதி உடையவர்களாக ஆக்கணும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், இப்படி இன்ட்டு போட்டோம். நடுவில் ஐடியை கொண்டு போய் சொருகணும். எல்லாம் ஐடி மூலியமாக தான் காரியம் ஆகணும்னு கொண்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வரும்போது எங்களுடைய சேல்ஸ் ஒரு குவார்ட்டருக்கு 300 கோடி, இன்றைக்கி ஒரு குவார்ட்டருக்கு 1400 கோடி. நீங்கள் அந்த தவறில் நீங்கள் தயங்கி நீங்கள் வெளியேறினீங்கன்னா அவ்வளோதான், ஜீரோ ஆயிடுவீங்க. என்ன அதாவது சார், நஷ்டம்தான் சார் உங்களுக்கு, கஷ்டம்தான் சார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மனநிலைக்கு வரணும். கற்றுக்கிட்டு அதில் என்ன தவறுலாம் நடந்துருச்சோ அதை அப்படியே மாற்றணும். நம்ம கற்றுக்கிறதும் இல்லை, கையை சுட்டுச்சு கீழே போட்டுட்டேன் ஓடி வந்துட்டேன். இதுதான் இன்றைய காலத்தினுடைய கதை. அதை விட்டுட்டு முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கனாலே அது போக. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல விட்டு போச்சு. நான் 60 கோடி ரூபா 50 கோடி ரூபா என்னமோ லாஸ் பண்ணேன். அப்போ கேட்கலாம், நீங்கள் அதை எப்படி ஜெயிச்சிங்க, அதை எப்படி வெளில வந்தீங்கன்னு சொல்லி. அதுக்கு முக்கிய காரணம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய பல வருட ப்ராஃபிட்டை என் புக்கிலே வச்சுருந்தேன், என் கம்பெனிலே வச்சுருந்தேன். அதனால அந்த பணம் குறைஞ்சாலும் எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா தனது முதல் குறைஞ்சி. நம்ம இப்போ வியாபாரி ஒரு 1 கோடி 2 கோடி லாபம் பார்த்துட்டா 4 கோடிக்கு சொத்து வாங்கிறேன். ப்ராஃபிட்டை கம்பெனிலேருந்து எடுக்கக்கூடாது சார், ப்ராஃபிட்டை கம்பெனிலே வைக்கணும். ப்ராஃபிட் எதுக்கு? கம்பெனியோட வளர்ச்சிக்கும் கிடையாது, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிடையாது, ஃபியூச்சர் லாஸஸ்க்கு ப்ராஃபிட். உங்களுக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அன்சர்டனிட்டி. அப்போது முதல் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண முடியும். நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் எங்கள்கிட்ட அந்த முதல் அப்படியே இருந்துச்சு, கம்பெனிலே இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடிஞ்சு. ஆமாம். ஆ ஆமா. டீம் பில்டிங், பிராண்ட் பில்டிங், டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம்,
பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம், பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் மேலே தமிழ் பிராண்ட் தங்கமயில், வேற எந்த பிராண்டும் தங்கமயில் தமிழ் பேரில் ஃபுல்லாகவே இருக்காது. இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் ப்ளே பண்ணும். எங்களுடைய டீம் ஒர்க்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் சார். கிட்டத்தட்ட 4 மாசமா வேலை பார்த்தாங்க. கடையே இல்லை, நாங்கள் எல்லாம் ரெண்ட்டுக்கு ஆஃபீஸ் எடுத்து அதை பிளான் பண்ணி உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தோம். ஃபீல்டு ஒர்க்கு தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட்லி ப்ராடக்ட்டா இருக்கறனால ஆன்லைன்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. ஜஸ்ட் டிசைனர் வேணா ஆன்லைன்ல பாருங்க. ஆமா. ஆனா ஃபியூச்சர் வந்து ஆன்லைன்ல நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். இப்போ எங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து காயின்ஸு, இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் போகுது. ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு இப்போ நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவழித்து ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது 10 வருஷத்துக்கு தான் சோறு போடும். ஆனால் அதுக்கு இப்போ இருந்தே நாங்கள் வந்து பில்டப் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இப்போது மாதம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லு வர, 100 பில்ல டெய்லியே 10 பில்லு 8 பில்லு விழுகுது. வாங்குறாங்க கொரியரில் கொடுத்துருவோம். அதுக்கெலாம் இன்சூரன்ஸு கொரியர்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை, அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்குள்ளார பண்ணிடுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, நன்றி.